இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 1 அதிகாரம் 52 தொடக்கம் 53 வார்த்தைகளூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். பசிக்கு உணவும் தாகத்துக்கு நீரும் தேவைப்படுவது போல எங்களோட ஆன்ம பசி தாகத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையே தீர்வாக இருக்கிறது. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்புக்கான ஆரம்பம். அதிகாலையில் யாரெல்லாம் வார்த்தையை கேட்க தாகத்தோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய ஆசீரும் உங்களை பூரணமாக நிரப்பட்டும். அன்று கடவுளை மரியா போற்றி புகழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்கள் நன்மைகளை நினைத்து கடவுளுக்கு நன்றியை தெரிவித்தார். அதுபோல இன்று நாங்களும் ஆண்டவருக்காக வாழ்கிறோமா? அவருடைய மட்டில்லாத அன்புக்கும் இரக்கத்துக்கும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து நாளை ஆரம்பிக்கின்றோமா? அல்லது கடவுளே, இன்று எனக்கு உம்முடைய வழிகாட்டுதலும் கிருபையும் வேண்டும் என்று தாழ்மையுடன் ஆரம்பிக்கின்றோமா? ஆண்டவர் பார்ப்பது எங்களுடைய திறமை அல்ல, பசிதாகத்தோடு அவரை வாஞ்சிக்கும் உள்ளத்தை. நாங்கள் காலையில் அவரை தேடும்போது அவர் நமக்கு சமாதானத்தையும் ஞானத்தையும் சக்தியையும் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் முதல்ல உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு திறந்து வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தகப்பனே, இன்று என் வாழ்க்கையை நீங்களே நடத்துங்க. எங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் கூட இருங்க. வாழ்க்கையில அடுத்த கட்ட அடியை எடுத்து வைக்க தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. ஜெபிங்க. நிச்சயம் உங்களை வறுமையாய் நடத்த மாட்டார், நன்மைகளால் நிரப்புவார். நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஆண்டவர் உங்களோடும் உட குடும்பத்தோடும் இருக்கிறார். யார் யாரெல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன ஆசைகளை குறித்து பசிதாக வாஞ்சையோடு இருக்கிறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தீர்வாக அமைவார். ஆமேன்.